இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, தோட்டக்காரரும் முட்டாள் குரங்குகளும். பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அவனுக்கு காட்டுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு. எப்பவும் அந்த தோட்டத்துல அயராது உழைப்பாரு அந்த தோட்டக்காரர். அது காட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதால அங்க இருந்த ஒரு குரங்கு கூட்டம் அவர் செய்யறத திரும்ப செய்ய ஆரம்பிச்சதுங்க. செடிகளுக்கு அவர் தண்ணி விடுறத பார்த்து அதே மாதிரி குரங்குகளும் தண்ணி விட ஆரம்பிச்சுதுங்க. அவர் களை பிடுங்கினா குரங்குகளும் களை பிடுங்க ஆரம்பிச்சுதுங்க. ஒரு நாள் அவசர வேலையா வெளியூருக்கு போனாரு அந்த தோட்டக்காரர். அப்போ அந்த குரங்குகளை கூப்பிட்டு, என்னோட தோட்டத்தை நல்லா காவல் பாருங்க, எல்லா செடிக்கும் தண்ணி விடுங்கன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த குரங்கு கூட்டத்துல ஒரு குரங்கு கேட்டுச்சு, ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணி விடணும்னு எங்களுக்கு தெரியாதே, இத்தனை நாள் நீங்க செஞ்சதை பார்த்து அப்படியே செஞ்சு பழகிட்டோன்னு சொல்லுச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, பெரிய வேர் இருக்கிற செடிக்கு அதிக தண்ணியும் சின்ன வேர் இருக்கிற செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் விடுங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பினாரு அந்த விவசாயி. கொஞ்ச நாள் கழிச்சு தோட்டத்துக்கு திரும்பி வந்து பார்த்தவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அங்க இருந்த எல்லா செடியும் பிடுங்கி போட்டு காஞ்சு போய் இருந்துச்சு. இது என்ன, இந்த குரங்குக நல்ல குரங்குகளாச்சே, நல்லா வேலையும் செய்யுமே, இதுங்க எப்படி இப்படி தோட்டத்தை அழிச்சுதுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே குரங்கு கூட்டத்தை கூப்பிட்டு கேட்டாரு. அதுக்கு அந்த குரங்குங்க சொல்லிச்சுங்க, நீங்க தானே பெரிய வேர் உள்ள செடிக்கு அதிக தண்ணியும் சின்ன வேர் இருக்கிற செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் ஊத்த சொன்னீங்க, அதான் ஒவ்வொரு செடியா பிச்சு வேர் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிச்சுங்க அந்த குரங்குங்க. இதை கேட்ட தோட்டக்காரருக்கு, எல்லாம் என்னோட தப்பு தான், வேலை எவ்வளவு செஞ்சாலும் அதுங்களோட அறிவை கணக்கிடாததுக்கு தனக்கு கிடைச்ச தண்டனை தான் இதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போதான் அவருக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு, வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரியனாக செயல். ஒரு வேலைய ஒருத்தன் சரியா செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அவன் கிட்ட அந்த வேலைய கொடுக்கணும்னு அதோட அர்த்தமும் தோட்டக்காரனுக்கு புரிஞ்சுது.